சொல்லுங்க. அம்மா மீனாட்சி எப்ப யாருக்காக சமையல்காரியா ஆனாங்க சொல்லுங்க. தெரியல படக்குன்னு முதல் கேள்வியிலே முடிச்சுட்டு உள்ள வருங்க. அடுத்த வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். இல்ல ஏதாவது ஒரு தொடர்பு படுத்தி பேசணும். அம்மா மதுரையா புதுக்கோட்டையா? இல்ல நான் உன்னை தொடர்பு படுத்தி பேசினா ஒரு கதையை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை கேட்டு அப்படியெல்லாம் முட்டத்திலே விழுந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு பதில சொல்லுங்க. ஏன் தொடர்பு படுத்தாம நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? அப்படி கேட்டா என்ன தப்பு? மதுரையினாரு மதுரையில பிரசித்தியான கோயில் எது? மீனாட்சி. எனக்கு எப்பயுமே வள நொலாம் பேசினா பிடிக்காது. சட்டுன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா ஒரு கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு வச்சுங்களேன். அங்க இருக்கக்கூடிய மீனாட்சி அத்தாளுக்கு தினமும் நெய்வேத்தியம் பண்றது ஒருத்தர் அர்ச்சகருடைய வேலை. அதாவது ஒரு சமையல்காரர் அவர் என்ன பண்றாருன்னா தினமும் அம்மாவுக்கு அங்கதான் அவர் காலையில எந்திரிச்சு சமைச்சு அந்த நெய்வேத்தியங்களை தான் கொண்டேயே அம்மாவுக்கு சமையல் படையல் பண்ணணும். அப்போ ஒரு நாள் இது தினமும் வழக்கமா வச்சுக்கிறதுக்காக ஒரு நாள் அவருக்கு அசதியா இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பணியாட்கள் கூப்பிட்டு சொல்றாரு, பா எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன், அதனால காலையில காலையில் வெள்ளனா எழுப்பி விட்டுருங்க, அம்மாவுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு படையலுக்கு சரி ரெடி பண்ணணும் சார், அதாவது தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுத்துறாரு. படுத்த உடனே கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுது. அப்ப அரசர்கள்ல இருந்து அங்க இருந்த அரசர் அனுப்பி விடுறாரு ஆட்களை, போய் ஐயா படையலுக்கு உண்டானது பூரா சரியாயிருச்சா, போய் கூட்டிட்டு வாங்க அவரை கொண்டாந்து இந்த சாமிக்கு படைக்கணும் அப்படிங்கிறார். மன்னர்கள்லாம் போறாக. போன உடனே இவர் தூங்கிட்டார். மன்னர் அனுப்பின அந்த ஆட்கள் பூரா வேலையாட்கள் போறாக. போய் அவர் படுத்துன்னு அந்த இடத்துல இருந்து எல்லா நெய்வேத்தியங்களும் தயார் நிலையில இருக்கு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இவர் எழுப்பி விடுறாங்க, ஐயா வாங்கயா நீங்க செஞ்சதெல்லாம் போது போய் அம்மாவுக்கு வச்சு படைக்கணும்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னா நம்ம தூங்கிட்டா நம்ம ஆளுகளை எழுப்புறோம்னா எழுப்பல, இது எப்படி சரியாயிடுச்சுன்னு தெரியல இவருக்கு. போனா அங்க போய் சாமி கிட்ட போய் நெய்வேத்தியம் பண்ண போகும்போது கதவை திறந்து அந்த திரையை திறந்து உள்ள பார்த்தா மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தியை காணோம். இவருக்கு அதுவும் புரியல, என்னடா நம்ம இங்க நெய்வேத்தியம் படைச்சது யாருன்னு சமைச்சது யாருன்னு நமக்கு தெரியல, இங்க வந்து பார்த்தா மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தியையும் காணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பத்தான் அசரீரியாக அன்னை மீனாட்சி தேவி ஒரு வார்த்தை சொல்றா, என்னுடைய பக்தன் ரொம்ப எனக்காக தினமும் அந்த நெய்வேத்திய படையங்களை அந்த பண்டங்களை படைச்சு ஓய்வா இருந்த இன்று அவனுடைய தூக்கத்தை கெடுக்க கூடாதுங்கிறக்காக நான் போய் சமைச்சேன், சமைக்கும் பொழுது வெளிச்சம் வேணுங்கிறக்காக என்னுடைய மூக்குத்தி எடுத்து சமைச்சேன், அந்த மூக்குத்தி அவனுடைய அடுப்பங்கரையில இருக்க போய் எடுத்துருவாங்கடா அப்படின்னுச்சான். அப்ப அன்னை மீனாட்சி தேவி ஒரு அந்தனருக்காக ஒரு மடப்பள்ளியில சமைக்கிறவருக்காக போய் தன்னுடைய மூக்குத்தியை கலட்டி வச்சு அந்த வெளிச்சத்துல சமையல்காரியா மாறினான். இதுக்காக தன்னுடைய பக்தனுக்காக ஸ்ரீனிவாச ஐயர் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தனுக்காக மூக்குத்தியை கழட்டி வச்சு வெளிச்சத்துல சமையல் பண்ணி அம்மாவுக்கு அம்மாவே நெய்வேத்தியம் பண்ணி ஒரு சமையல்காரருடைய அன்புக்காக சமையல்காரியா மாறினான். தினமும் எனக்கு நெய்வேத்தியம் படைக்கிறான். அவன் பக்தன் வந்து ரொம்ப அசந்து தூங்கிட்டான், அவனுடைய தூக்கத்தை கெடுக்க பதில் சொல்லிவிட்டாப்லேனே. ஐயோ இந்த ஊர்லயும் நமக்கு ஆகாத ஆளுக்கு உள்ள பேர் தெரியுறாங்க போலவே. ஏமா மரத்துகள் இப்ப கோவில் இருக்குன்னு வச்சுக்கோ, கோவில்ல மரங்கள் நிறைய இருக்கு. எனக்கு எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அவங்களே போதும் எனக்கு. ஆமா ஏமா கோவில் இருக்கா, கோவில்ல மரங்கள் நிறைய இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க உட்காருங்க பேசுங்க. என்னது கோயில் இருந்துச்சுன்னா கோயில்ல மரம் இருக்கா நிறைய? ஆமா கோவில்ல மரம் இருக்குதானே, எல்லா இடத்துலயும் மரம் இருக்குது. குழந்தை இல்லாத இப்ப பழனிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, பழனி மலையில மேலே ஏறணும்னா அந்த மலையில ஏறும்போது யானைப்பாறையில ஏறும்போது சரியோ இல்ல படிக்கட்டுல ஏறி போனாலும் சரி, மலையை சுத்தி வரும்போது பக்கத்துல இருக்க மரங்கள்ல ஒரு கையில ஓட்டுருக்க வலிவிய கட்டி தொங்க விட்டுருப்பாங்க தெரியுமா, புள்ள இல்லாத தொட்டி கட்டிருப்பாங்க தெரியுமா. அது நிறைய கோயில்ல தானே நடக்குது. பொதுவாகவே நான் கோவில் தான் கேட்டு இந்த கோவில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். பல கோவில்ல பல மரங்கள்ல கட்டுவாங்க, மரங்கள்ல தொட்டிலு இந்த கைகளை போட்டிருக்க இந்த வளவிகள் எல்லாம் ஏன் கலட்டி அது ஒரு சம்பிரதாயமா ஏன் போறாங்க? பிள்ளை இல்லாதவங்க குழந்தை வரம் கேட்டு தொட்டில் கட்டுறாங்க. அதே மாதிரி வளைகாப்பு பூட்டணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுனால வளைகாப்பு கட்டுறாங்க. தாலி கட்டுறது மாங்கல்ய பாக்கியம் இல்லாதவங்க அது கட்டுறாங்க. இது சின்ன பிள்ளைய கூப்பிட்ட கூட்டாதுன்னு சொல்லி ஏப்பா தொட்டி விட்டுறாங்க, புள்ள இல்ல அதனால தொட்டி விட்டுறாங்க. அதே மாதிரி ஏப்பா வளைவிய கொண்டு போறாங்க, மரத்துல கட்டுறாங்கன்னு கேக்குறீங்க. ஏன் மரத்துல கட்டுறாங்க? ஏன் அதை கொண்டு போய் சாமி கிட்ட கூட வச்சு ஒரு அர்ச்சனை பொருளா கூட கொண்டு வச்சு படைக்கலாம். ஐயா புள்ள இல்லைன்னா இருந்தாங்க ஒரு சேலையை கொண்டு வச்சு இருந்தாங்க எனக்கு குழந்தை இல்ல வளைவியில கொண்டு வச்சு இதை அந்த மாதிரி படைக்கலாமே, ஏன் மரத்துல கட்டணும் கொண்டு போய் குறிப்பா? இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த கேள்வி. இது என்ன அது இப்படி மரத்துல தானே கட்டுவாங்க, கட்டுறோம் எல்லா ஊர்லயும் எல்லா ஆலயத்திலயும் வேப்ப மரமா, அது அந்த கோயில்ல அந்த இடத்துல இருக்கிற மரத்துல ஒரு தொட்டிலோ ஒரு வளையலோ ஒரு மாங்கல்யமோ கட்டுற வழக்கம் உண்டுல. எனக்கு ஒரு சின்ன இடத்துல ஒரு நகைச்சுவை ஒரு சிரிப்பு வந்துருச்சு. என்னது? என்ன உன்னை பார்த்தா முறைக்கணும்னு நினைச்சவங்க சிரிப்பு வந்துருச்சு. கேட்டோன்னே கேள்வி கேட்டோன்னே அம்மா சொன்னாங்க பாருங்க, ஏன் கட்டுறாங்க? சேலை கட்டினா தொட்டி கட்டினா புள்ள வேணும்னு, வளைவி மாட்டினா வளகாப்பு நடக்கணும். இது உலகம் அறிந்த விஷயம். எங்க நீங்க கேட்டது அதுதானே, கட்டுறாங்கன்னு கேட்டீங்க. எதுல கட்டுறாங்க? மரத்துல. ஏன் கட்டுறாங்க? என்ன சிரிப்பு? வீடு கிளம்பனை மதுரை கூப்பிடுது, சும்மா முன்னாடி உட்காந்து நோய் நோய்கிட்டு.
சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம் தானே. ஏன்னா எல்லா மரங்களிலுமே எல்லா ஆலயங்களையும் நமக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் இப்படி ஒரு வழக்கம் உண்டு. அதை இந்த மரத்தில் தான் கட்டணும் அப்படின்ற முறையும் கிடையாது. அந்த ஆலயத்தை சேர்ந்த எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தில் இவர் சொன்ன மாதிரி இந்த முறைகள்லாம் உண்டு. அது ஏன் அப்படின்றத இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தெரியத்தான் செய்யும். குழந்தை வேணும், கல்யாணம் வேணும், வளையாப்பு போடணும்னு கட்டுறோம். ஆனால் ஒரு மரத்தில் ஏன் கட்டுறோம், அதான் விஷயம். இப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் இருக்கார், முருகன் இருக்கார், ஐயப்பன் இருக்கார், இத்தனை பிள்ளைங்க, பைரவர் இருக்காரு, வீரபத்ரர் இருக்காரு, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு நேரத்தில் ஒவ்வொரு அசுரர்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே இல்லை, எங்க கையில இல்லை, சிவனும் இல்லை. பொதுவாகவே வீட்டில் பெண்களை எடுத்துக்கங்களேன், அந்த பிள்ளை ஊட்டி வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கையில ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். இங்கே வர இதை தூக்கி அங்கிட்டு போடுது, அங்கே வர அதை தூக்கி இப்படி போடுது அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அதே பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்காரி வேலைக்கே போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? உண்மை தானே? ஏன் எங்கன்னா ஆளுகளை காணாமே? ஏன்னா அந்த வீடு அவங்க இல்லைன்னா நல்லா இருக்காது. இதே மனைவி இல்லைனாலும் கணவனுக்கோ பிள்ளைங்களுக்கோ அதுதான் நிலைமை. இதுதான் ஒரு குடும்பம்ன்றது. அதே சாதாரண குடும்பத்துக்கே இந்த விஷயம்னா உலகத்திலேயே பெரிய குடும்பம் சிவன் குடும்பம். பெண்களுக்கு இன்னைக்கு பாருங்க, ஒரு ஜோசியமோ ஜாதகமோ பார்க்குறோம்னா இடது பக்கம் தான் பார்க்குறோம். ஆண்களுக்கு வலதுபுறம். ஏன் பார்க்குறோம்? ஏன்னா சிவனும் பார்வதியும் இணைந்து இருக்கும் உருவத்திலே பெண்ணுக்கு இடப்பகுதி தந்தார் சிவன். வலப்பகுதி தானே சிவனுக்கு சொந்தம். அதனாலதான் பெண்ணுக்கு இடது பகுதி, ஆணுக்கு வலது பகுதி. ஏன் சிவன் இடது பகுதியை பொண்டாடி கொடுத்தார்? இதான் எங்க இருக்கு? இடது பக்கம் தானே இருக்கு. பார்த்துங்க, உலகத்திலேயே தன்னுடைய மனைவிய இதயம் இல்லைன்னா வாழ முடியுமா? அது மாதிரிதான் ஒரு பொண்டாட்டி இல்லாம வாழ முடியாதுன்னு முதலிலே உலகத்திலே பெண்ணுக்கு உரிமை தந்து, பெண்ணுக்கு மரியாதை தந்து, பெண்ணு இதயத்துல வச்சவர் யாருன்னு எங்க பேச்சு. அதனாலதான் அவர் பார்த்துட்டு வேலை இன்னைக்கு பூரா பயில உனக்காக இதயத்தை தர்றீங்கிறாங்க. அவர் கொடுத்தாருல, அதனாலதானே பெண்ணுக்கு இடப்பகுதி. ஏன் அப்படின்னா இந்த பெண்மை இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்றத என்னைக்கோ சிவன் சொல்லிட்டார் இல்லையா? நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நீங்க என்ன தர்றது, அவரே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இடஒதுக்கீடு கொடுத்தவரே அவர் தானே. அப்ப அப்படிப்பட்ட சிவனாகப்பட்டவர் இல்ல, பிள்ளைங்க இல்ல. அப்ப பார்வதிக்கு மனசு ரொம்ப வருத்தம். இந்த மன வருத்தத்தில் இருக்கும் போது அப்ப சிவன் என்ன பண்ணாரு? அவர் வெளியில போகும்போது, அசுரர்களை அழிக்க போகும்போது, தெய்வலோகத்தில் இருக்கும் இல்லையா கற்பகதருன்ற மரம். அந்த கற்பகதரு மரம் என்ன தெரியுமா? அதனுடைய தன்மை என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்ப அந்த கற்பகதரு மரத்தை தோழிகளோடு பார்வதிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப கற்பகதரு மரத்தை பார்த்து வருத்தப்படுறா பார்வதி. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இரவுன்னா பகல் இருக்கு, நீதினா அநீதி, அம்மா இம்சனா அகிம்சை, சரி, சோகம்னா அசோகம். சோகம் அப்படின்னா வருத்தம், அசோகம்னா சந்தோஷம். அப்ப அந்த மரத்தை பார்த்து, எந்த மரம்? கற்பகதரு மரத்தை பார்த்து பார்வதி தன்னுடைய சோகத்தை நீக்கணும் அப்படின்னு அங்க பார்க்கும்போது அந்த கற்பகதரு மரத்தினுடைய அருளாலே அங்கே பார்வதியினுடைய அந்த சோகத்தை போக்கி அசோகம் என்ற சந்தோஷத்துக்கு ஒரு பெண் பிறந்தாளாம். அசோகம் என்ற சந்தோஷத்தில் பிறந்த அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தாளாம். அப்ப அசோகம்ன்ற சந்தோஷத்தோடு அழகா சுந்தரியா இருந்தா அவ பேர் என்ன? சுந்தரினா அழகு, அசோக சுந்தரின்னு பேரு. அதனாலதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் 3 பொம்பளை பிள்ளை. வெயில் உகந்த அம்மன், அசோக சுந்தரி, ஜோதி அப்படின்னு 3 பிள்ளை. அதுல அசோக சுந்தரி என்று சொல்லக்கூடிய பெண்ணு பார்வதியினுடைய சோகத்தை தீர்ப்பதற்காக பிறந்த பெண்ணு. அப்ப பார்வதி தன்னுடைய சோகத்தை எதுல போக்கிக்கிட்டா? மரத்துல வேண்டிதானே போக்கிக்கிட்டா. நம்ம எல்லாருமே கற்பகதரு மரத்தை தேடி போக முடியுமா? முடியாது இல்லையா? நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லையா? அதனாலதான் கோவில்ல இருக்கக்கூடிய அது எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை நம்ம கற்பகதருவை போன்று நினைத்து அதுல ஒரு தொட்டில் கட்டினோம்னா, ஒரு வளையல் போட்டோம்னா, ஒரு மாங்கல்யத்தை கட்டினோம்னா, பார்வதிக்கு அந்த பெண் கிடைச்ச மாதிரி சந்தோஷம் கொடுத்த மாதிரி நமக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அதுல வேண்டும் போது நம்ம கேட்ட பொருள் நமக்கும் கிடைக்கின்ற நம்பிக்கையில தான் மரத்துல இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதான் நீங்க கேட்டதுக்கு பதில். ஏத்துக்கிறேன். சக்தியினுடைய ரொம்ப வருத்தமா ஏத்துக்கிறீங்களே, சந்தோஷமா ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சக்தியினுடைய மனக்கவலையை போக்கணும் அதற்காக அந்த அம்மா தொட்டில் வெட்டி ஆட்டினால அந்த அசோக இதுவரைக்கும் அந்த ஒரு 3
அசோக சுந்தரிங்கிற பெருமை அதாவது அதிகபட்சமா சொல்லுவாங்க. ஆனா 3 பெண்ணு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, வெயில் உகந்தம்மல், மற்றொன்று அசோக சுந்தரி, மூணாவது இந்த ஜோதி அப்படிங்கிற பெண்ணை தாங்கள் சொல்லி நான் பெருமைப்படுறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வந்த விஷயத்தை சொல்லவா? நன்றி.